திருப்பரங்குன்றம் ஏன் முருகனின் முதல் படை வீடு தெரியுமா? முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரன் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களுக்கு முழு விடுதலை தந்தார். அந்த வெற்றிக்கு பிறகு முருகனின் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக திருப்பம் ஏற்பட்டது. அதுதான் இந்திரனின் மகளான தெய்வானையுடன் திருமணம். இந்த திருக்கல்யாணம் நடைபெற்ற புனித இடமே திருப்பரங்குன்றம். அதனால்தான் முருகனின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய முருகன் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் ஒரு முக்கியமான செயலை செய்தார். அவர் தன் தந்தையான சிவபெருமானை பரங்கிரிநாதர் என்ற நாமத்தில் வழிபட்டார். இதனால் இந்த தலம் முருக வழிபாட்டோடு சேர்ந்து சைவ மரபை மிக வலிமையாக பின்பற்றும் தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலின் முக்கிய சந்நிதியில் முருகன் மட்டுமல்ல, சிவன் பரங்கிரிநாதராக, விஷ்ணு, விநாயகர், துர்க்கை போன்ற பல தெய்வங்கள் ஒரே மலையில் ஒரே குடைவரை கோவிலில் அருள்பாலிக்கிறார்கள். இந்த திருக்கோவிலில் ஒரு நாளில் 6 கால பூஜைகள் முறையாக நடைபெறுகின்றன. ஐப்பசி கந்தசஷ்டி இந்த தலத்தில் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. முருகனின் அசுர சம்ஹாரம் அருள் சக்தியும் இந்த விழாவில் மிக வலிமையாக உணரப்படுகிறது. வெற்றியின் பின் வாழ்க்கை தொடங்கும் இடம் திருப்பரங்குன்றம்.